தானைத் தலைவர் கருணாநிதி அவருடைய கட்டுப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8 டிஏன்னா அந்த பஞ்சப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டதுன்னா ஒரு ஏதோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு 8 டிஏவை அவர் நிறுத்திட்டார். பிசி அலெக்சாண்டர் தான் கவர்னர். இது அன்னைக்கு வந்து அவர் தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறார். அரசு ஊழியர் அமைப்பு, ஆசிரியர் அமைப்புடைய தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறார். சென்னையே ஸ்தம்பிச்சு நிற்கிது. திமுக மேலே உள்ள வெறுப்பில் மறுபடியும் திருப்பி 8 டிஏ சாப்பிட்டவருக்கு ஓட்டு போடுறாங்க. இது தமிழனுடைய ஒரு பெரிய இது என்னென்னா கருணாநிதிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ 2 திராவிட கும்பலுமே உங்களுக்கு சாதகமானவங்க இல்லை. அதனால் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இப்போ என்ன சிந்திக்கணும்னா, வணக்கம். அரசு ஊழியர்கள், குறிப்பாக சொல்லணும்னா அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து எதிர்த்து பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஆரம்ப காலத்துல இருந்தே ஒரு குழப்பமாக இருக்குது. இதில் பொதுமக்களுக்கு வந்து இந்த பிரச்சனையை பற்றி சரியான ஒரு புரிதல் இல்லை அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். இந்த பிரச்சனை எங்கே இருந்து ஆரம்பிச்சது, இதோடைய தோற்றுவாய் என்ன, இது இருக்கக்கூடிய இப்போதைய நிலைமை என்ன, கொஞ்சம் மக்களுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமாங்க? அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களை பற்றி பேசணுன்னா பழைய நிகழ்வுகளை நம்ம தொட்டு வந்தால் தான் அது வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற புதிய தலைமுறைக்கு புரிய வரும். 1967 காங்கிரஸை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருது. அந்த கால சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒரே நிலையில் சம்பளம் வாங்கினாங்க. இப்போ இளநிலை உதவியாளர்னு ஒரு பணியிடம் அப்போ இருந்தது. அப்போது செகண்டரி கிரேடு டீச்சர் இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றா சம்பளம் வாங்கினாங்க. இந்த காலகட்டத்தில் நம்ம தானைத் தலைவர் கருணாநிதி அவருடைய கட்டுப்பாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு 8 டிஏன்னா அந்த பஞ்சப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விலைவாசி ஏற்றம் ஏற்பட்டதுன்னா ஒரு ஏதோ பர்சன்டேஜ் கொடுப்பாங்க. இதை வந்து ஒரு 8 டிஏவை அவர் நிறுத்திட்டார். கொடுக்கவே இல்லை. மத்திய அரசு அனௌன்ஸ் பண்ணதை இவர் கொடுக்காமல் வரும்போது அப்படி காலகட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியருடைய சம்பளம் வந்து மத்திய அரசுக்கு இணையான 2 பேரும் மத்திய அரசும் இவரும் ஒன்றா வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ மத்திய அரசு அதிகமாகவும் மாநில அரசு குறைவாகவும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வாங்க ஆரம்பிக்கும் போது அப்போ 77 ஆட்சி மாற்றம் ஏற்படுது. எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி வருது. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அரசு ஊழியர்கள் போராட்டத்தை அறிவிச்சிட்டு போராட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ என்ஜிஓ சங்கத்தினுடைய தலைவர் வந்து எப்படின்னா என்னதுன்னா அரசு அலுவலர் ஒன்றியம் அப்படின்னு ஒரு அமைப்பு இருந்தது. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களுக்கு அது. ஆசிரியர்களுக்கு அமைப்பு இருந்தது. ஆசிரியர்கள் அப்போ இல்லை, போராடுறது வந்து அரசு ஊழியர்களில் இப்போ சிவயிலங்கோன்னு ஒரு தலைவர் வரார். அவர் தலைமையில் தான் போராட்டத்தை அறிவிச்சிடறாங்க. அறிவிக்கும் போது எம்ஜிஆர் ஒரு பெரிய டெக்னிக் என்னென்னா, இந்த தலைவருடைய பின்புலத்தை விசாரிக்க சொல்லிடுவார். இவருக்கு என்ன, இவர் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவர் கருணாநிதிக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர். அப்போ இவருக்கு என்னென்ன பேக் போன் இருக்குது, இவர் அரசு ஊழியராக வரும்போது என்ன சொத்துக்கள், இப்போ என்ன சொத்துக்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தார். போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் ரொம்ப வீறு கொண்டு போராட்டம் நடக்குது. இவொன்னே ஒன்றும் இல்லை, அவர் நேராக போய் சிவயிலங்கோவை மட்டும் கூப்பிட்டு ஒரு ஃபைலை தூக்கி போடுறாரு. படிச்சுட்டு வாங்க நம்ம பேசுவோம் அப்படின்னு. இவர் உட்காந்து படிக்கும்போதே இவருக்கு வேர்த்து போயிடுச்சு. ஏன்னா இவரை பற்றியான மொத்த விவரமும் அவர் எடுத்து வச்சுருக்கார் ஃபைலை. அதை படித்து பார்த்தோன்னே அவர் என்ன பண்ணுறாருன்னா, நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் இதுக்கு முன்னாடி 8 டிஏ சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு சம்பளம் குறைஞ்சி போச்சு. அது என் காலத்தில் போராடுறதுங்கிறது சாத்தியம் சரியானது இல்லை. எனக்கிட்ட என்ன வேணும்னு கேளுங்க, நான் செய்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஒரே வார்த்தையை முடிச்சுக்கிறார் சிம்பிளாக. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து நீங்கள் டிஏ மத்திய அரசு கொடுக்குற நேரத்தில் கொடுக்கணும். அதை வந்து சட்டமன்றத்தில் பாஸ் பண்ணுறாரு. சட்டமன்றத்திலே பாஸ் பண்ணி மத்திய அரசு என்றைக்கு அனௌன்ஸ் பண்ணுதோ அதை மாநில அரசு கொடுக்கும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் சட்டமாக்கிட்டார். அப்போ தொடர்ந்து அரசு ஊழியர்களுக்கு அந்த இது வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஏற்றத்தாழ்வுங்கிறது ஒன்றும் ஈக்குவலைஸ் பண்ண முடியல. அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ஜிஓ சங்க தலைவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. அங்கே உள்கட்ட தலைவர்கள்
அந்த கீழ்மட்ட தலைவர்கள் இருப்பாங்களா அவங்களாம் பேசுகிறாங்க. பேசும்போது அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாரு, சாத்தியம் இல்லை அப்படின்னு. அப்போ அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வந்தோடனே அட்ஹாக் கமிட்டின்னு போட்டுட்டு ஒரு கம்யூனிஸ்ட் பேஸ்டு இப்போ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குது அந்த சித்தாந்தத்தை தழுவிய தலைவர்கள் தனியாக வெளியில் வர்றாங்க. வந்துட்டு ஒரு அட்ஹாக் கமிட்டின்னு வச்சுட்டு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 1984 ஒரு இயக்கம் அரசு ஊழியர் தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சுட்டு அவங்க வந்து எம்ஜிஆர் காலத்தில் நிறைய பிரச்சாரங்கள்லாம் ஏற்படுத்தி ஊழியர்களை தயார் பண்ணுறாங்க. அப்போ ஊழியர்கள்லாம் வந்து சாத்தியம் இல்லைங்கிற மனநிலையில் அந்த என்ஜிஓ சங்கத்தில் சொல்லி சாத்தியம் இல்லைங்கிற மனநிலையில் உட்காந்துருக்காங்க. போய் நீங்கள் அரசு ஊழியர்கள் மத்தியில் நீங்கள் வந்து துண்டு பிரசுரத்தை கொடுத்தாலும் அவன் இப்படி வாங்க மாட்டான், லெஃப்ட்டில் வாங்கி அப்படியே ட்ராயரில் போடுவான், படிக்க மாட்டான். இப்போ இந்த மனநிலையில் இருக்கான். அப்படி இருக்கும்போது தன்னெழுச்சியாக அந்த அரசு ஊழியர் சங்கம் வந்து ஒரு போராட்டத்தை 10/2/88 ஒரு போராட்டத்தை ஆரம்பிக்குது. அப்போ என்னென்னா அலுவலகத்திற்குள்ளேயோ அலுவலகத்திற்கு வெளியேயோ அலுவலக காம்பவுண்டுக்குள்ளேயோ போராட்டமோ ஊர்வலமோ எதுவும் நடத்தக்கூடாதுன்னு தடை இருக்குது. அந்த தடையை மீறி இந்த சங்கம் வந்து ஒரு நாள் அடையாள வருத்தம் 10/2/88 ஒரு அடையாள வேலை நிறுத்தத்தை பண்ணுறாங்க. பண்ணும்போது இந்த மற்ற எம்ப்ளாயீஸ்க்கெலாம் பார்க்கும்போது இந்த சங்கம் நல்லா செயல்படுதுன்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட வர ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ வர ஆரம்பிக்கும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உட்காந்து பேசி ஆசிரியர் அமைப்புகள் பிரிந்து கிடக்கின்ற ஆசிரியர் அமைப்பெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம போராடினா தான் சரியாக இருக்கும்னு சொல்லி பண்ணுறாங்க. அப்போ மாண்புமிகு பழைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் இறந்து போயிடுறாங்க. அப்போ கவர்னர் ஆட்சி தமிழகத்தில் நடக்குது. அப்போ கவர்னர் ஆட்சி நடக்கும்போது ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க, தொடர் வேலை நிறுத்த போராட்டம். கவர்னர் ஆட்சியில் என்ன சொல்கிறாங்க, அந்த என்ஜிஓ சங்க மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க, கவர்னர் ஆட்சியில் போய் போராடி என்ன கிளிக்க போகிறாங்கன்னு சொல்லி கமெண்டு. அப்போ ஆசிரியர் அமைப்பும் அரசூழியர் அமைப்பும் கடுமையான போராட்டம் நடத்துகிறாங்க. அரசு கண்டுக்கலை. சென்னையை நோக்கி பேரணின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ சென்னையை நோக்கி பேரணின்னு முடிவு பண்ணும்போது நீங்கள் வந்து செங்கல்பட்டுக்கு முன்னாடியே வர்ற வண்டியை பூரா மறித்து காவல்துறை, நீங்கள் காவல்துறையிட தமிழ்நாடுடைய காவல்துறையிட ஒரு பெரிய மோசமான செயல்பாடு என்னென்னா, நல்ல காவல்துறை ஒரு வழக்கு வந்துருச்சுன்னா அதை வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் போல் பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் அதை ஏற்றுக்க வேண்டியதான். ஆனால் இவங்களுடைய மனப்போக்கம் என்னென்னா, பிரிட்டிஷ் காலத்தில் என்ன மனநிலையில் இருந்தார்களோ தன் சொந்த சகோதரர்களை அடிக்கிறது உதைக்கிறது இந்த மனநிலையிலேயே இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதில் நல்ல காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க, மோசமான காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க. அந்த பிரிட்டிஷ் ரூலை அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தடுத்து உள்ளே யாரையும் பண்ணல. அப்போ அரசூழியர் சங்க தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டெக்னிக்கை ட்ரெயினில் பயணம் செய்கிறாங்க. ட்ரெயினில் போய் இறங்கி போயிடுறது, அந்த மாநாட்டு திடலுக்கு போயிடுறது அப்படின்னாரு. அப்போ அந்த மாநாட்டு திடலுக்கு போகும்போது பல்லவன் போக்குவரத்து கழகத்தை கொண்டு வந்து நிப்பாட்டி வர்றவனை பூரா கொத்தோடு தூக்கிட்டு போய் கிரவுண்டில் அடைக்கிறாங்க. எங்கள் ஸ்டேடியங்களில் கொண்டு போய் அடைக்கிறாங்க. எங்கெங்கே வராங்களோ அந்தந்த ஸ்டேடியத்தில் அடைக்கிறாங்க. இப்போ இவங்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வரணுன்னா அண்ணா சிலைக்கு கொண்டு வந்துட்டாங்க. எப்படின்னா 10 பேர் 4 பேர் 3 பேர் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டம் வந்துருச்சு. அப்போ மிகப்பெரிய போராட்டம் அண்ணா சிலையை ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. அப்போ பிசி அலெக்சாண்டர் தான் கவர்னர். இது அன்னைக்கு வந்து அவர் தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறார். அரசு ஊழியர் அமைப்பு ஆசிரியர் அமைப்புடைய தலைவர்களை கூப்பிட்டு பேசுகிறார். சென்னையே ஸ்தம்பிச்சு நிற்கிது. அந்தளவுக்கு நீங்கள் வந்து தமிழகம் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களும் அங்கே போயிட்டாங்க. அப்போ பிசி அலெக்சாண்டர் கூப்பிட்டு பேசுகிறாரு, இதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, மத்திய அரசாங்கத்துக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் வந்து அடுத்த வரும்பொழுது உங்களுக்கு பே கமிஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான நான் ரெக்கமெண்ட் பண்ணலாம், அதனால் போராட்டத்தை கைவிடுங்கன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுட்டு தலைவர்கள் வந்துடுறாங்க. அப்போ பிசி அலெக்சாண்டர் என்ன பண்ணுறாரு, மத்திய அரசாங்கத்துக்கு இனியும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களை ஏமாற்ற முடியாது, அதனால் இதை வந்து அவங்களுக்கு நடவடிக்கை எடுத்தால் தான் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறாரு. இதோட முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனோடனே அதிமுக மேலே உள்ள வெறுப்பில் மறுபடியும் திருப்பி 8 டீயை சாப்பிட்டவருக்கு ஓட்டு போடுறாங்க. இது தமிழனுடைய ஒரு பெரிய இது என்னென்னா, கருணாநிதிக்கு ஓட்டு போடுறாங்க. அப்போ கருணாநிதி வந்து பிடிக்கிறார். பிடிச்சி வந்தோடனே அவர் என்ன பண்ணுறாரு, 2 கூட்டமும் ஒன்றா நின்றதை அவரால் ஏற்றுக்க முடியல.
அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் ஒன்றா நின்னதை வெளியில் இருக்கவர், ஆனால் ஒன்றா நின்னதை ஏற்றுக்கிட முடியாமல் இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு டெக்னிக்கை பயன்படுத்தி மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை அறிவிச்சிடுறாரு. அறிவிச்சிட்டு என்ன பண்ணுறாரு, அரசு ஊழியர்களுக்கு கம்மியாகவும் ஆசிரியர்களுக்கு அதிகமாகவும் சம்பளத்தை உருவார். அதுக்கு என்ன காரணம்னா, ஆசிரியர்கள் தான் இந்த பஞ்சாயத்து ஓட்டு போடுறதுக்கு உதவி பண்ணுறவங்க. அதை ஓப்பனாக பேசக்கூடாதுன்னா கூட பேசித்தான் ஆகணும். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா கிராமத்தில் பூத்தில் 2 கட்சியும் ஒன்றா உட்காந்துட்டு, மாப்பிள்ள 100 ஓட்டு கடைசியாக இருக்குது, உனக்கு 50 எனக்கு 50 அப்படின்னு அந்த தலைமை யாருப்பா, ஆசிரியர், அவங்கள சரி பண்ணி ஓட்டு போடுறது. இதனால் கலைஞர் என்ன பண்ணுறாருன்னா, கருணாநிதி அந்த ஆசிரியர்களை நம்ம பக்கத்தில் வச்சுக்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு உயர்வான சம்பளத்தை கொடுத்துறாரு, எம்ப்ளாயீஸ்க்கு கம்மியான சம்பளம் கொடுத்துறாரு. இது நடந்து கலைஞர் காலத்தில் மறுபடியும் திருப்பி அரசு ஊழியர்கள் போராட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. போராட்டத்தை தம்பி நிதி இருக்கிறது பெட்டியில் பணம் இல்லைன்னு கதை தான் அவர் கதை. மாநாட்டில் வந்து பேசுகிறாரு, கொடுக்க வேண்டும் என்பதுதான் என் ஆதங்கம், ஆனால் இப்போ நிதி பற்றாக்குறை இருப்பதால் அடுத்த தடவை பார்க்கலாம்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன சொல்கிறேன், அப்போ உங்களையும் அடுத்த தடவை பார்க்கலாம் அப்படின்னு முடிவு அங்கே கமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு அதை அதிர்ச்சியான மேடையில் பார்க்குறாரு. அப்போ அடுத்த பீரியட் வந்து இவரை தூக்கி போட்டு ஏடிஎம்கே வந்து 2 உடஞ்சி போனது ஒன்றாகி ஜெயலலிதா தலைமையில் வந்துடுது. அந்த மாதிரி ஓட்டை போட்டு தள்ளிடுறாங்க. அது ஆட்சிக்கு வந்துடுது. வந்தோடனே அரசு ஊழியர்கள் போய் அதுக்கிட்ட ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த என்ன பண்ணுது, ஒரு 5% அரசு ஊழியர்களுக்கு கொடுக்கு. இப்படி தான் இந்த மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வந்து மாபெரும் போராட்டத்தில் தானே பெற்றுமே ஒழிஞ்சு எந்த ஆட்சியாளர்களும் கொடுக்கல. அப்படிங்கிறத இப்போ இருக்க அரசு ஊழியர்களுக்கான பெரும்பாலும் இப்போ இருக்க வந்திருக்க தம்பிகளுக்கும் கை நிறைய வாங்குகிற சம்பளத்துக்கு பின் இவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குதுன்னு தெரியாது. அப்போ இப்படி இருக்கும்பொழுது அம்மையார் ஜெயலலிதா வந்துட்டு கொடுக்குறாங்க, எம்ப்ளாயீஸ்க்கு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்களுடைய அது ரொம்ப அந்த காஞ்சி கிடந்தவன் காங்காதவன் கஞ்சியை கண்டா ஓயமாக ஊற்றி, கஞ்சியே காங்காதவன் ஓயமாக ஊற்றி கொடுப்பான்னு சொல்லிட்டு அது பணத்தால் அடிபட்டதுனால அந்த மாதிரி பணம்னு ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஊழல் இவர் என்னமே ஊழலே செய்யாத மாதிரி அதை ஊழல் பட்டியல் செருப்பு இருப்பெல்லாம் போட்டு அந்த மாதிரி காலி கொண்டு இவர் மறுபடியும் திருப்பி வர்றார். அந்த மாதிரி காலி கொண்டு இவர் மறுபடியும் வர்றார். மறுபடியும் வந்து இவர் ஆட்சியில் இருக்கார். அப்போ பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட சில கோரிக்கைகளுக்கு போய் டிமாண்டு இதெல்லாம் வச்சு போராட்டம் நடக்குது. அப்போ கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, ஒன்றும் செட்டில்மெண்ட் ஆகாத போது என்ன பண்ணுறாருன்னா, எம்ப்ளாயீஸ்க்கும் இவருக்கும் முட்டல் வந்துருச்சு. முட்டல் வரும்போது ஒரு போராட்டத்துக்கு செக்ரட்டரியேட்டை நோக்கி புதிய செக்ரட்டரியேட் இவர் கட்டினார். அதை நோக்கி போராட்டத்தை தொடரும்போது அப்போ இவரும் தடியடி நடத்துகிறார். ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து தடியடியெல்லாம் நடத்தினோடனே அடுத்து கலைஞருடைய ஆட்சி கவுந்து உடனே அம்மையார் ஜெயலலிதா திருப்பி மீண்டும் முதலமைச்சராக வர்றாங்க. அப்போ 2001 அந்த அம்மா ஆட்சிக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்மளை இவங்க தானே காவு கொடுத்தாங்க அப்படின்னு முடிவு பண்ணி என்ன பண்ணுதுன்னா, மத்திய அரசு உலக வங்கி அடிப்படையில் இந்த பென்ஷன் திட்டத்தை வந்து காலி பண்ணுறாங்க. அது எப்படின்னா, காங்கிரஸ் அரசாங்கத்தில் இருக்கிற சிதம்பரம் தான் அன்றைக்கி வந்து இந்த திட்டத்தையே வகுத்து கொடுக்குறாரு. அரசு ஊழியரை சம்பளம் வாங்கினதை விட ஓய்வு பெற்ற பின்னாடி தான் அதிகமாக சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாருன்னா, 30 வருஷம் சர்வீஸ் பண்ணுறேன், 35 வருஷம் வாழ்கிறேன், பென்ஷன் வாங்குகிறேன், அதனால் இதை முதல்ல வந்து நம்ம வந்து அதனால் அரசாங்கத்துக்கு நிறைய இழப்புன்னு சொல்லி இவன் சொல்லிவிடுறான். சொன்னோன்னே என்ன பண்ணுறாங்க, உலக வங்கியோடைய நெருக்கடியில் அப்போ புதிய பென்ஷன் திட்டம்னு ஒரு புதிய திட்டத்தை வந்து அறிவிக்கிறான். 2004 அறிவிக்கிறாங்க. இவர் 2003 எஃபெக்ட் கொடுத்துறாங்க ஜெயலலிதா. ஏன்னா எம்ப்ளாயீஸ் மத்தியில் அவங்களுக்கு ஒரு பெரிய வெறுப்பு வந்துடுது. ஏன்னா ஒரு 5 ஆண்டு காலி பண்ணி விட்டாங்களே அப்படின்ட்டு. அப்போ அறிவிக்கும்போது நீங்கள் அரசு ஊழியர்கள் மத்தியில் ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு பெரிய, ஏன்னா நிறைய அப்பாயின்மெண்ட் அப்புறம் தான் வந்தாங்க, அவங்க மத்தியில் ஒரு பெரிய கொதிப்பு வந்துடுது. கொதிப்பு வந்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு போராட்ட திட்டத்தை அறிவிக்கிறாங்க. போராட்ட திட்டத்தை அறிவிக்கும்போது இப்போ ஜெயலலிதா எதிர்த்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துது. அப்போ இந்த அம்மா வந்து போராட்டத்தை அறிவிச்சுறாங்க. ஜூலையில் அறிவிக்கிறாங்க. 2 ஜூலையில் 2003 போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. அறிவித்தோடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, முதல் நாள் அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. தலைவர்களை பூரா வீடு வீடாக போய் தேடி அடித்து உள்ளே தள்ளி விடுறாங்க. தலைவர்களை பிடிச்சி போட்டோம்னா போராட்டம் நடக்காதுன்னு சொல்லிட்டு
தலைவர்களை பிடிச்சி போட்ட உடனே போராட்டம் வீறு கொண்டு எழுந்து போயிடுது. போகும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, எஸ்மா டெஸ்மான்னு போட்டு தள்ளுறாங்க, அடித்து தள்ளுறாங்க. ஊழியர்களெல்லாம் போட்டு கண்ணாமனான்னு விரட்டி அரெஸ்ட் பண்ணுறது, பெண் ஊழியர்களை எல்லாம் போட்டு அடித்து காலி பண்ணிடுறாங்க. காலி பண்ணும்போது போராட்டம் நடந்துக்கிட்டே இருக்குது. நடக்கும்போது அந்த அம்மையாரே என்ன பண்ணுறாங்கன்னா, இது வந்து அரசு ஆசிரியர் மட்டுமா, அரசு ஊழியர் ஆசிரியர்கள் சேர்ந்து நடத்த போகிறோம். ஏன்னா பென்ஷன் வாழ்வாதாரத்துக்குரிய ஒரு பென்ஷனில். அப்போ பென்ஷன் திட்டத்துக்காக 2 இயக்கங்களும் சேர்ந்து தான், அரசு ஊழியர் ஆசிரியர் இயக்கம் ஜாக்டோ ஜியோ அப்படிங்கிற மாதிரி 2 சேர்ந்து ஒரு பெரிய போராட்டத்தை நடத்துகிறாங்க. அப்போ போராட்டம் நடத்தும்போது இந்த அம்மா கடுமையான அட்டாக் பண்ணி எல்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒன்றும் நடக்க முடியல. பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலி பணியிடங்களை நிரப்புங்கிறது ஒரு டிமாண்ட் அதில். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து 4000 ருபீஸுக்கு எம்ப்ளாயீஸை இப்போ அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க, 4000 ரூபாய்க்கு. அப்போ நம்ம சகோதரர்களுக்கு வேலை கிடச்சிது, ஒரு டிமாண்டு நம்ம சக்ஸஸ் அப்படின்னு நினைக்கிறோம். எல்லாருமே தலைவர்கள்லாம் சிறையில் இருக்கிற காலத்திலே அப்படி இறக்கினா நிர்வாகம் நடக்கலை. ஏன்னா இவங்க புதுசாக போய் வச்சு என்ன பண்ணுவாங்க, எல்லா அலுவலகமும் காலியாக கிடக்கு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி இது ஒரு மறுபடியும் திருப்பி ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. நம்ம அரசு ஊழியர் அமைப்பு என்ன பண்ணுதுன்னா, கோர்ட் நோக்கி போயிடுறாங்க, நீதிமன்றத்தை அணுகிறாங்க. நீதிமன்றத்தில் நமக்கு நல்ல சாதகமான தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. நீதிமன்றத்தில் என்ன சொல்கிறது, அதை திட்டமிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தும்போது பொது சொத்தை தீங்கு விளைவித்தார்கள்னு நம்ம காவல்துறை செக்ஷன்லாம் போடுது. இவங்களை தவிர மற்றவங்கள்லாம் வேலைக்கு போகலான்னு ஒரு அறிவிப்பை நீதிமன்றம் கொடுத்தது. அப்போ கொடுக்கும்போது சிறையில் இருக்கிறவங்க டிஸ்மிஸ் ஆகிருக்காங்க, இவங்களெல்லாம் விட்டுவிட்டு ஒரு கும்பல் வேலைக்கு போயிடுறான். வேலைக்கு போனோன்னே அப்போ மறுபடியும் திருப்பி அலுவலர்கள் போய் உட்காந்து பேசுகிறாங்க. பேசினோடனே அப்புறம் உள்ளே இருக்கிறவங்களாம் வெளியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கோர்ட்டு என்ன சொல்கிறான், ஒரு 600 பேரை டிஸ்மிஸ் பண்ணதான்னு சொல்லிடுறான். அப்போ சொல்லும்போது அந்த ஊழியருடைய மத்தியில், அந்த புதுசாக வந்திருக்க ஊழியர் மத்தியில் ஒரு பயத்தை உருவாக்கிறான். அப்போ திருப்பி போய் பேசும்போது அந்த அம்மா ஏற்கனவே எடுத்த டிமாண்டை பூரா திருப்பி கொடுத்துருச்சு, என்னென்ன எடுத்ததோ அது பூரா கொடுத்துருச்சு. ஆனால் பென்ஷனை மட்டும் அது கொடுக்கல. இந்த நிலையில் அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்பு வந்து மறுபடியும் திருப்பி ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஆமாம், மறுபடியும் திருப்பி ஆட்சியில் வந்து அமர்றாரு. ஆட்சியில் அமர்ந்துட்டு அவரும் சில சலுகைகளை கொடுக்குறாரு. அந்த பென்ஷனுக்கு அவரும் பார்ப்போம், ஒரு குழுவை போடுவோம், அப்படி இப்படின்னு தான் கதையை போட்டு இழுத்துறாரு. இழுக்கும்போது கடைசி காலகட்டம் எப்படின்னா லாஸ்ட்டு, இப்போ எப்படி இந்த 4.5 வருடம் முடிஞ்சோடனே நிறைய திட்டங்களை அறிவிக்கிறார்ல ஐயா ஸ்டாலின், அதே மாதிரி ஐயா கலைஞரும் வந்து அந்த நேரத்தில் கொஞ்சம் இது பண்ணாங்க. அப்போ இவரை போய் பார்த்து பேசுகிறதுக்கே விடலை. அப்போ இவர் துணை முதலமைச்சராக இருக்கார் ஐயா ஸ்டாலின். அப்போ தான் அந்த கோட்டை நோக்கி பேரணி அப்படின்னு ஒன்று வச்சு அரசூழியர் சங்கம் மட்டும், ஆசிரியர் அமைப்பு இல்லை, அரசூழியர் சங்கம் மட்டும் ஒரு போராட்டத்தை அறிவித்து போயிட்டுருக்காங்க. கோட்டை நோக்கி போய் முதலமைச்சர்கிட்ட பெட்டிஷன் கொடுக்குறேன்ட்டு போட்டால் காவல்துறை வச்சு தடியடி நடக்குது. மண்டை உடஞ்சி ரத்தம் ஓடுது புதிய செக்ரட்டரியேட். அப்போ ஐயா முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அவங்க வந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த நிகழ்ச்சி அந்த டிவியில் வருது. அப்போ ஐயா சண்முகநாதனை கூப்பிட்டு எங்கேயா நடக்குதுன்னு கேட்குறாரு. நம்ம தமிழ்நாட்டில் நடக்குது. யார் உத்தரவு கொடுத்தா? நான் தானே உள்துறை அமைச்சர் அப்படிங்கிறார். இல்லை, நம்ம துணை முதலமைச்சர். அப்போ கவுத்துட்டாண்டா அப்படின்னு சொன்ன கமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஒரு நட்பு வட்டாரம் மூலமாக நமக்கு வெளியில் வந்தது. அப்புறம் உடனே வந்து சண்முகநாதன் கூப்பிட்டு இந்த தலைவர்கள்லாம் வர சொல்லியா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது கூப்பிட்றாரு. அப்போ அவருடைய கோபாலபுரம் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. நாங்கள் போகிறோம். அப்போ நான் மாநில பொறுப்பில் இருக்கனால நானும் கூட போகிறேன். அப்போ உள்ளே போனோடனே கலைஞர் வர சொல்கிறாரு. உள்ளே போனோடனே வாங்க எல்லாருக்கும் வணக்கம், ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஐயாவை நாங்கள் பார்க்கவே முடியல, இந்த பரதேசி எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொன்னார். இந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தினார்ன்ற எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பரதேசி எங்கே போகிறேன், இங்கே தானே இருக்கேன், என்னை வேணும் நீங்கள் பார்த்துருக்கலாமே, ஏன் இப்படி ஒரு நிகழ்ச்சியை உருவாக்குனீங்க? சரி பரவாயில்ல சொல்லுங்கள், என்ன டிமாண்டு அப்படின்னு கேட்குறாரு. அது பூராத்தையும் சொல்கிறாங்க. அவரால் முடிஞ்சது சில விஷயங்களை நிறைவேற்றுறாரு. இந்த பென்ஷனுக்கு அவர் இல்லை கமிட்டி போட்டிருக்கேன், அது வரட்டு ரிப்போர்ட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. அதில் ஒரு அதிருப்தி அரசு ஊழியர்கள் மத்தியில் வந்துடுது. வந்தோடனே அவருடைய ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிடறாங்க. முற்றுப்புள்ளியை வச்சுட்டு அம்மையார் ஜெயலலிதா மறுபடியும் திருப்பிடுறாங்க. அது தமிழனுக்குள்ள பெரிய பண்பாடு என்னென்னா,
புதுசாக யாராவது தேடுவாங்கன்னா தேட மாட்டாங்க. பண்ணதுக்கு இவரை ஏதாவது ஒரு பண்ணணும். இவரை பண்ணிவிட்டு இதை விட அது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அங்கே மாற்ற ஓட்டு போட்டுருது. அந்த அம்மையார் வந்துட்டாங்க. அந்த அம்மையார் வந்தோடனே பார்த்திங்கன்னா தேர்தல் களம் வருது. தேர்தல் களம் வரும்போது பார்த்திங்கன்னா அப்போ விஜயகாந்த் கட்சியை ஆரம்பித்து உள்ளே வந்துடுறாரு. அம்மையார் ஜெயலலிதா வந்து அவரோட ஒரு கூட்டணியை போட்டுக்கிட்டு அவரை பிரமிக்கத்தக்க அளவுக்கு ஜெயிக்க வச்சு இவரை எதிர்கட்சியே இல்லாமல் பண்ணிவிடுது. ஒரு பெரிய டெக்னிக்காக பண்ணிடுறாங்க. அப்போ மறுபடியும் திருப்பி ஜெயலலிதாவை போய் பார்த்து அந்த புதிய பென்ஷன் திட்டத்தை பற்றி பேசும்போது அவங்கள ஒரு கமிட்டியை உருவாக்குனாங்க. கமிட்டியை போட்டு கமிட்டி ரிப்போர்ட் தரட்டும், நான் பார்க்குறேன், கன்சிடர் பண்ணுறேன். அப்போ இந்த எம்ப்ளாயீஸ்கிட்ட 10% சம்பளம் பிடித்திருக்கு. எம்ப்ளாயீஸ்கிட்ட 10% சம்பளம் பிடிக்கிறது. புதிய பென்ஷன் திட்டம்னா என்னென்னா, ஊழியர்கிட்ட 10%, அரசாங்கம் 10%, இது ரெண்டையும் ஷேர் மார்க்கெட்டில் போடுறது. லாபம் வந்தால் பெனிஃபிட்டு, நட்டம் வந்தால் என்னென்னு சொல்லலை. அதுதான் இவங்க என்ன கேட்டாங்க, அஷ்யூர்டு கொடு, எங்களுக்கு அசூரன்ஸ் கொடு, நான் தருவேன் அப்படின்னு அரசாங்கம் கொடுன்னு கேட்கும்போது மத்திய அரசாங்கமும் வாய முடிக்கிச்சு, மாநில அரசாங்கம் வாய முடிக்கிச்சு. இந்த பணத்தை கவர்மெண்ட்டு தமிழக அரசு பிடிக்குது. இந்த பணத்தை வந்து ஃபண்டு மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. இந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்கு ஃபண்டு மேனேஜ்மெண்ட்னு மத்திய அரசில் இருக்குது. அதில் கொண்டே டெபாசிட் பண்ணால் தான் இந்த புதிய பென்ஷன் திட்டத்துக்கே வருவாங்க. இது தமிழக அரசு என்னென்னா எல்லா மாநிலமும் கொண்டே போட்டாங்க, தமிழக அரசு போடலை. இவங்களே அந்த நிதியை வச்சுக்கிட்டு இவங்களே ரொட்டேட் பண்ணிட்டாங்க. ஓய்வு அந்த காலகட்டத்தில், ஏன்னா இப்போ அந்த வேலைநிறுத்த காலத்தில் வந்த எம்ப்ளாயீஸ் பார்த்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே தான் வர்றாங்க. அவங்க வேலைக்கு வர்றது 40 வயசுக்கு மேலே தான் வர்றாங்க. அது அப்போ 58 தான். ஒரு 18 வருஷத்தில் அவங்க வெளியில் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்கல. அப்படி ஒரு சூழலில் மறுபடியும் திருப்பி போராட்ட திட்டத்தை அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும்போது அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் மீண்டும் ஒரு நெருக்கடியை கொடுக்குறாங்க. கொடுத்தா கூட அவங்க கூப்பிட்டு வச்சு பேசி கமிட்டியை போடுறோம் அது இதுன்னு செட்டில் பண்ணதுனால அடுத்த முறையும் இந்த அம்மையாரை ஜெயிச்சிடறாங்க. அப்புறம் இடையில் அவங்க வந்து கால சூழ்நிலையால இறந்து போயிடறாங்க. ஐயா எடப்பாடி பழனிசாமி வருகிறார். வரும்பொழுது என்னென்ன, இவர்கிட்ட போய் டிமாண்ட் வைக்கிறாங்க. 2 ஜாக்டோஜியை 2 பேரும் டிமாண்ட் வைக்கிறாங்க. இவருக்கு இதை பற்றியான புரிதல் இல்லை. அப்போ தலைமைச் செயலாளர் ஒரு அம்மா இருக்காங்க, ஜெயலலிதா காலத்தில் இருந்தாங்க. அந்த அம்மா கிரிஜா வைத்தியநாதன். அவங்க தான் நிர்வாகம். அவங்க சொல்கிறது இவர் கேட்டுக்குவார். அந்த அம்மா கொடுக்க முடியாதுன்னு சொல்லுது. பென்ஷனே கொடுக்க முடியாது, கவர்மெண்ட்டில் நிதியே இல்லை, அதனால் பழைய பென்ஷன் தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன கேட்குறோன்னா, பிடித்த பணத்தை அங்கே கட்டியாச்சா, எங்களுக்கு அஷூரன்ஸே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. அஷ்யூராவது கொடுங்க கவர்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்களும் ஒரு கமிட்டியை ஐயா எடப்பாடி காலத்தில் ஒரு கமிட்டியை போடுறாரு. நிறைய போராட்டங்கள் நடத்துகிறாங்க. அவர் போராட்டத்தில் இவர் ஒன்றும் முடிவு எடுக்க முடியல. அந்த அம்மா எடுத்த முடிவுக்கு இவர் ஆமாச்சாமி போட்டுறாரு. இப்படியே ஓடிட்டு இருக்கும்போது அரசு ஊழியர் ஆசிரியர் மத்தியில் இவர் எடப்பாடி மீது ஒரு பெரிய காழ்ப்புணர்ச்சி வந்துடுது. அப்போ நான் கூட அவள் நிறைய பேர்கிட்ட பேசும்போது, ஐயா நீங்கள் ஓட்டு போட தேர்தல் வந்துருச்சு அந்த நேரத்தில். அப்போ தேர்தலில் சொல்லும்போது பிள்ளை பூச்சியை விட்டுட்டு தேளுக்கு போட போகிறீங்க, தேள் கொட்டி பிடுமியா, பிள்ளை பூச்சியாவது பரவாயில்ல ஏதாவது பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியாக நான் அதெல்லாம் பதிவுலாம் நம்ம நிறைய நண்பர்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கிற காலத்துக்கு இடத்துல ஓட்டை போட்டு அவரை காலி பண்ணிவிட்டு ஐயா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சராக கொண்டாந்து இருக்கையில் உட்கார வச்சிட்டாங்க. ஐயா மேனிஃபெஸ்டோவில் போட்டார், நான் வந்தவுடன் பழைய பென்ஷன் திட்டத்தை முதல் கையெழுத்து போடுவேன்லாம் சொன்னார். 4.5 ஆண்டுகள் வரைக்கும் முதல் கையெழுத்து 2ஆம் கையெழுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. மறுபடியும் இவங்க நிறைய போராட்டங்களை ஆரம்பிக்கும் போது கூப்பிட்டு வச்சு பேசினார். பேசிட்டு கடைசியாக இவங்களை விட்டால் நம்மளை காலி பண்ணிடுவாங்கன்னு முடிவு அவருக்கு தெரிஞ்சு போச்சு போல இருக்குது. இதுக்கு மத்திய அரசு ஒரு புதிய பென்ஷன் திட்டம்னு ஒன்று புதுசாக உருவாக்கிட்டாங்க. பழைய பென்ஷன் திட்டத்தை புதிய பென்ஷன் திட்டம், அப்புறம் என்னமோ அதுக்கு வார்த்தை அது சொன்னாங்க, அது என்ன வார்த்தைன்னு எனக்கு புரியல. அது அந்த பென்ஷன் திட்டத்தை கேரளா அரசாங்கம்லாம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்போ நிறைய மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமுல்படுத்திட்டாங்க திருப்பி. ஆனால் தமிழக அரசு அதை அமுல்படுத்துறதுக்கு தயாராக இல்லை. இப்போ ஐயா ஸ்டாலின் இருக்கார், தேர்தல் நெருங்கி வந்துருச்சு, ஏதாவது பண்ணி ஆகணுங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா புதிய பென்ஷன் திட்டம், இப்போ புதுசாக ஒரு பென்ஷன் திட்டத்தை அஷ்யூர்டு பென்ஷன் திட்டம்னு ஒன்று அறிவிச்சிருக்காரு. இவர் என்ன டெக்னிக் பண்ணியிருக்காருன்னா, ஊழியர்களிட வாங்குறது 10% அப்படியே போட்டுட்டு மினிமம் பென்ஷன் இவ்வளோ அப்படின்னு சொல்லி ஒரு டெக்னிக்காக ஒரு ஜிஓ இஷ்யூ பண்ணியிருக்காரு. இதில் என்ன பெரிய பாதிப்புனா, பல புதிய பென்ஷன் திட்டம்னு ஏற்கனவே இருந்ததில் அரசு ஊழியர் 10% போடுவாங்க,
யார் அரசாங்கம் ஒரு 10% போடுவாங்க. இந்த 10% எடுத்துக்கிட்டார் இவர் ரொம்ப டெக்னிக்காக அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு அந்த பென்ஷன் உங்களுக்கு ஊர்ஜிதம் பண்ணப்படுகிறதுன்னு சொல்கிறாரு. அது எவ்வளோ தூரத்துக்கு இல்லை, இவர் ஜெயிச்சு வந்தாருன்னா மறுபடியும் திருப்பி அந்த திட்டம் இருக்குமா இல்லையாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு புரியலை. நிறைய ஊழியர்கள் என்னென்னா இது பரவாயில்ல, ஒன்றுமே இல்லாத ஏதோ பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சத்துணவு ஊழியர் பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்எஸ்சி படித்தவங்க பல ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க. 1500 பென்ஷன், ஓஏபிக்கு 1500 உண்டு. இப்போ அது ஒரு 1000 ரூபா கூட்டு 2500 இப்போ அறிவிச்சிருக்காரு. அப்போ எவ்வளவு இருட்டடிப்பை இந்த உருவாகுது. நீங்கள் ஊழியர்கள் மத்தியில் டெம்பரரி பர்மனெண்ட்லி டெம்பரரின்னு ஒரு கோஷம் போடுவாங்க. ரொம்ப பேருக்கு அது என்னன்னே தெரியாது. நிரந்தரம் 30 வருஷம் பர்மனெண்ட்டாக வேலை பார்க்குற ஆள் அவன் 5 வருஷம் டெம்பரரியாக வராது. அந்த 5 வருஷம் டெம்பரரி பர்மனெண்ட் மாதிரி ஆக்ட் பண்ணி இந்த பர்மனெண்ட்டை டெம்பரரியாக வைப்பாங்க. இப்படி ஒரு டெக்னிக் இங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இவங்க நம்பி இப்போ என்னென்னா தமிழகத்தில் பிஜேபி ஆட்சி வந்துடும் அப்படின்னு, அது பேஸ்ட் ஆன் கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான். இந்த அரசு ஊழியர் ஆசிரியர் அமைப்பு இருக்குல்ல, இந்த பேஸ்ட் ஆன் கம்யூனிஸ்ட். அப்போ கம்யூனிஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி வச்சுருக்கேங்கிறதுனால அவங்க என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, இவங்களை விட்டால் பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துடும், நாம் தமிழருக்கு ஓட்டு போட்டால் நாம் தமிழர் தான் வரும், பிஜேபி எப்படி வரும்? அப்போ இதையே அந்த வாத்தியார்கள் மத்தியில் தலைவர்கள் மத்தியில் அப்படியே பிரெயின் வாஷ் பண்ணி ஓடிட்டுருக்கு. இந்த சூழ்நிலையில் தேர்தல் வருது. அப்போ நம்ம ஊழியர்களை சந்தித்து இந்த பென்ஷன் திட்டத்தை நீ என்னையா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டால் யாருக்குமே அதை புரிதல் இல்லை. உனக்கு 20% கிடைக்கிறது 10% தானே, ஓன் சம்பளத்தை தானே எடுத்து தர போகிறேங்கிற. அப்போ அந்த 10% கிடைக்கலையே அப்படின்னா அதை பற்றியும் கவலைப்படல. இவங்களுக்கு இந்த சம்பளம் கை நிறைய வாங்குறாங்க, சம்பளம் எப்படி வந்ததுன்னு தெரியாது, யார் நமக்கு தருவாங்களே, போராடாமல் யாருமே தந்ததாக வரலாறு இல்லை. போராடினா கிடைக்கும், யாருன்னு இவர் தந்தார் அவர் தந்தாருன்னு சொல்கிறதுக்கான வரலாறுகள் கிடையாது. இப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்போ நீங்கள் தலைவர்களை தவிர ஊழியர்கள்லாம் கலந்துட்டு தான் இருக்காங்க. அப்போ இந்த தடவை ஆட்சி மாற்றம் என்பது தவிர்க்க முடியாது அப்படிங்கிறது தான் எம்ப்ளாயீஸு டீச்சர்ஸ் மத்தியில். தலைவர்கள் பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க, டிஎம்கேக்கு தான் போடணும். அவ எதுக்கு அப்படின்னு நினைக்கிறான்னா, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் கிரிஜா வைத்தியநாதன் பண்ணதை எடப்பாடி பழனிசாமி பண்ணதாக இவங்க நம்புகிறாங்க. அப்போ 2 திராவிட கும்பலுமே உங்களுக்கு சாதகமானவங்க இல்லை. அதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இப்போ என்ன சிந்திக்கணும்னா, புதுசாக ஒருத்தர் நிறைய பாலிசிஸை சொல்கிறாரு, நிறைய விஷயங்களை சொல்கிறாரு. தற்சாவூர் பொருளாதாரத்தை உருவாக்கும், கிராமத்திலேயே அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இந்த மக்கள் தெளிவாக புரிந்து கொண்டு அவருக்கு 67லேருந்து இது வரைக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு மாறி மாறி. நமக்கு எந்த சுபிட்சமும் இல்லை. அதனால் ஒரு வாய்ப்பை ஒரு 5 ஆண்டுகள் அவர்கிட்ட ஆட்சியை கொடுத்து பார்க்கலாம். 5 வருஷம் என்ன செய்கிறாருன்னு பார்க்கலாம்ல. அதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தலைவர்களை விட்டுருங்க, தலைவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான ஆட்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நபர் நாம் தமிழர் கட்சி. அந்த நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்தில் நம்ம வாக்கு செலுத்தினோம்னா அவர் 5 ஆண்டுகளில் என்ன சொன்னது செய்கிறாரா அப்படின்னு. அதனால் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், போராடாமல் நம்ம எந்த பலனையும் பெற்றதில்லை. எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் விவசாய சின்னத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தில் வாக்களிங்க. உங்களுடைய வாழ்க்கை மலரும் என்பதை நான் உங்களுக்கு ஒரு அறிவுரையாக சொல்லிக் கொடுக்குறேன். என்னென்னா, இப்போ 2மே போராட்டத்தை இப்போ நிறைய டெம்பரரி ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பரீட்சை வச்சு நம்ம செலக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. இவருக்கு பவரே இல்லாதபோது எங்கே பரீட்சை வைக்கிறவர்? இப்போ தேர்தல் அறிவிச்சாச்சுன்னா அவங்க ஒன்றுமே பண்ண முடியாது. அடுத்த ஆட்சிக்கு வந்தோடனே இதை பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது ஆட்சிக்கு வந்தால் தானே, அத்தைக்கு மீசை முளைச்சா தான் சித்தப்பான்னு நம்ம கூப்பிட முடியும். அப்படிங்கும்போது ஒரு ஆட்சிக்கு வந்தால் தான் அதை பண்ண முடியும். அப்போ உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கிறார். அதனால் தயவு செய்து திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்சியையும் ஓரங்கட்டி விட்டு நாம் தமிழர் கட்சி செந்தமிழன் சீமான் அவர்களை நம்பி ஒரு 5 ஆண்டுகள் ஒரு ஆட்சியை நாம் கொடுக்கலாம். ஏன்னா படித்த வர்க்கம், ஏன்னா இந்த படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கவனுக்கும் ஒரு வேலை வாய்ப்பை அவன் பகுதியிலேயே நான் உருவாக்கி தருவேன்னு சொல்கிறார். ஒரு 5 ஆண்டு கொடுப்போம் அவர்கிட்ட, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். 5 வருஷம் அவர் சொன்னது செய்யலையா, அவரையும் ஓரம் கட்டி வச்சு இன்னொருத்தர் கூப்பிட்டு வரோம். அதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜனநாயக அமைப்பில்.
அதனால் தயவுசெய்து ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் இந்த தேர்தலில் உங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு நாம் தமிழர் கட்சி சின்னத்துடைய விவசாய சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெறச் செய்து அவருக்கு ஒரு ஆட்சி பொறுப்பை கொடுத்தால் நம் வாழ்க்கை ஒளிரும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.